சார் நேற்றுக்கு வந்து பார்லிமெண்ட் ஸ்ட்ரீட்ல வந்து சொல்லிட்டு போராட்டம் எல்லாம் நடந்தது. இதுல வந்து டெல்லி போலீஸார் வந்து தடியடி நடத்தி அடக்கியிருக்கிறாங்க. இதுல வந்து ஒரு மாணவரை போட்டு தாக்கியிருக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? அது நேற்று டெல்லியில ஜந்தர் மந்தர் பகுதியில் நடந்த போராட்டம் வந்து அங்கே மாணவர்கள் மட்டும் கிடையாது, பல வகையான மக்கள் அங்கே கலந்து கொண்டார்கள். அவருடைய போராட்டம் நீட் தேர்வு சம்பந்தமாக அதை சரி செய்கின்ற ஒரு முயற்சி. அது இல்லாமல் அதுக்கு முன்பாக இந்த சோனம் வாங்சுக் அவர்கள் 22 நாட்களாக உண்ணாவிரதம் இருக்கின்ற நிலையில் ஒரு பதட்டமான ஒரு சூழல். எங்களுடைய நிலைப்பாடு மொத்தம் பிஎம்கேடைய நிலைப்பாடு வந்து நீட்டு தேர்வு இருக்கக்கூடாது. அதுல நீட்டு தேர்வு என்பது சமூக நீதிக்கு எதிரானது, மாநில உரிமைகளுக்கு எதிரானது, தமிழகத்திற்கு எதிரான, கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானது. அதில் பல குளறுபடிகள்லாம் இருக்கிறது. அது நீட் தேர்வு என்பது ஒரு வணிகமயமாக்கப்பட்ட ஒரு தேர்வு. தகுதி இல்லாத மருத்துவர்கள் எல்லாம் அந்த தேர்வில் தேர்ச்சி பெறுகின்ற ஒரு தோல்வி அடைந்த ஒரு தேர்வு. அது அகற்ற வேண்டும் என்ற நோக்கம்தான். இதை புரிந்து கொண்டு இந்திய அரசு நீட்டு தேர்வை ரத்து செய்ய வேண்டும். அந்த தேர்வை மாநில அரசுகளுக்கு அதை விட்டுவிட வேண்டும். மாநில அரசின் உரிமை எது, அதை அந்த அளவுக்கு அந்த நீட்டு தேர்வை வந்து இன்று அந்த தேர்வு தாள்லாம் வந்து வெளியிட்டு வந்ததெல்லாம் ஆண்டுதோறும் வெளிவருகிறது. ஆனால் இந்த வருஷம் தான் மாட்டிட்டு இருக்கிறாங்க. இப்போ இவ்வளவு மோசமான ஒரு தேர்வு அதை நடத்துவது அர்த்தம் கிடையாது. அதை எதிர்த்து தான் போராட்டம் செய்தார்கள். ஆனால் அதே நேரத்தில் ஒரு போராட்டம் என்றால் அமைதியான முறையில் இருக்க வேண்டும். அரசும் கொஞ்சம் பொறுத்து கொள்ள வேண்டும். காரணம் இதில் மாணவர்கள் கலந்து கொள்கின்ற ஒரு போராட்டம் என்றால் அதை புரிந்து கொண்டு நேற்றும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க. நடத்திய பிறகும் கொஞ்சம் அசம்பாவிதம். ஆனால் அதில் மாணவர்கள் இல்லை, அதில் சில ஊடுருவர்கள் உள்ள வந்து அந்த பேரணியை வந்து ஒரு வேறு விதமாக திசை திருப்பி, அதனால்தான் இந்த மாதிரி ஒரு சூழல் வந்திருக்கிறது. மழைக்கால கூட்டத்தொடரில் கலந்துக்க போறீங்க. தமிழகத்தோட முக்கிய பிரச்சனைகள் ஏதாவது எழுப்புறது? தமிழகத்துக்கு மிக முக்கிய பிரச்சனை மேகதாது பிரச்சனை தான். இன்னைக்கு அதுதான் பிரச்சனையே. ஏன்னா இன்னைக்கு மேகதாதுவை அணையை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும். அத்துணை நாடாளுமன்ற மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர் அத்துணையும் ஒன்றாக இதுல வந்து நான் திமுக, அண்ணா திமுக, நான் பாமக, நான் இந்த கட்சி அந்த கட்சியெல்லாம் இல்லை, எல்லாமே இந்த பிரச்சனைக்கு எல்லாமே ஒன்னா சேரணும். இதுதான் அவசியமானது. அப்படிதான் இந்த அணையை தடுக்க முடியும். இது அவசியமானது. இது எந்த ஒரு சந்தர்ப்பம் வந்தாலும் சரி, எந்த சந்தர்ப்பம் வந்தாலும் இதுல எல்லாமே பண்ணணும். இன்னும் தேவைப்பட்டதுதான் இங்க டெல்லி அந்த நாடாளுமன்ற வளாகத்தில் மேகதாது சம்பந்தமா போராட்டம் பண்றதுக்கும் தயங்கக்கூடாது. அது நாங்கெல்லாம் தயாரா இருக்கிறோம். அதுல ஒரு போராட்டம், ஆர்ப்பாட்டம், அழுத்தம், அரசியல் அழுத்தம் அத்தனையும் தர வேணும். இடையில தமிழக முதலமைச்சர் அவர் வந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி எங்களை எல்லாம் டெல்லிக்கு அழைத்து சென்று பிரதமரை சந்திச்சு அங்க இருக்கிற நீர்வளத்துறை அமைச்சர் போன்ற அத்தனை அமைச்சர்களை சந்தித்து அழுத்தம் கொடுக்கணும். அரசியல் அழுத்தம் கொடுக்கணும், சட்ட அழுத்தம் கொடுக்கணும். இன்னொரு 10 நாள்ல வந்து அமைச்சர் நிர்மல்குமார் வந்து மேகதாது விவகாரத்துல வந்து வேற மாதிரி ஒரு முடிவு எடுக்க போறோம் அப்படின்ற மாதிரி. அதுக்கு முன்பு வந்து அனைத்து கட்சிகளுக்கு தெரியப்படுத்தணும். இது வந்து டிவிகே பிரச்சனை கிடையாது, இது தமிழ்நாட்டு பிரச்சனை, தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை. அதனால இது வந்து எங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி எங்களுக்கு தெரியப்படுத்தி அதன் பிறகு எந்த முடிவு எடுத்தாலும் ஒரு ஒருமித்த கருத்து உள்ள முடிவா எடுக்கணும். ஏன்னா சமீபத்தில் டெல்லி சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க, மேகதாது நடுவர் மன்றம்னு சொல்லிட்டு. அது வந்து சரியில்லாத ஒரு தீர்மானத்தில் ஒரு திருத்தம். அதனால் அப்படி இருக்கக்கூடாது. அத்தனை கட்சிகளும் அழைத்து சென்று அத்தனை அழைத்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்திய பிறகு பல ஒருமித்த கருத்து உள்ள முடிவுகளை எடுக்க வேண்டும். காவேரி பிரச்சனை போயிட்டு இருக்கு, அதை குறித்து எதுவும் காவேரி இது மேகதாது காவேரி எல்லாமே இப்ப தண்ணி இல்லை. இப்போ இங்க குறுவை சாகுபடி வந்து முடிஞ்சு போச்சு. அடுத்தது சம்பாவுக்கு தண்ணி கிடைக்குமா இல்லையான்னு தெரியல. தென்மேற்கு பருவம் வந்து கிட்டத்தட்ட 65% குறைவா இருக்குது. அது இந்த வருஷம் வந்து எல் நீனோ எஃபெக்ட், சூப்பர் எல் நீனோன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே கருத்தில் வைத்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் கொடுக்கணும். ஒண்ணு இப்போ இருக்கிற முக்கியமான பிரச்சனை அரசு செய்ய வேண்டியது என்னன்னா, விவசாயிகளுடைய கூட்டுறவு வங்கி கூட்டுறவு கடன்களை உடனடியாக ரத்து செய்யணும். சிறு குறு விவசாயம் எல்லாம் பார்க்க கூடாது, ரத்து செய்யணும். ரத்து செய்தாதான் விவசாயிகள் உயிர் வாழ முடியும். ரெண்டு விவசாயிகள் ஒரு நாளைக்கும் தற்கொலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுல மனசுல வைத்து முதலமைச்சர் அவர்கள் ஒட்டுமொத்த கடன்களை விவசாயிகளுடைய கூட்டுறவு கடன்களை ரத்து செய்ய வேண்டும், தள்ளுபடி செய்ய வேண்டும். தொடர்ந்து முதல்வரை விமர்சிக்கிறதுல கைது நடவடிக்கை பற்றி இல்ல, இப்ப கடந்த காலத்தில் இதை தான் செஞ்சாங்க, இவங்களும் அதை தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதனால ஒரு டீசென்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் செஞ்சா இது எந்த பிரச்சனையும் வராது.
விமர்சனம் பண்ணுங்க, அரசியல் விமர்சனம் பண்ணுங்க. ஒரு தனிப்பட்ட முறையில யார் இருந்தாலும், முதலமைச்சர் இருந்தாலும் சரி, எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் அப்படி தனிப்பட்ட முறையில விமர்சனம் செய்யக்கூடாது.